வணக்கம் மக்களே! தமிழ் ட்ரேடிங் 0 டூ ஹீரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த ஒரு வாரமா வீடியோ ரெகுலரா போட முடியல. அதுக்கு மன்னிக்கவும். ரொம்ப ஒர்க் லோட் ஹெவியா இருந்ததால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். முதல்ல நம்ம நிஃப்டி பாத்துரலாம். நிஃப்டி இன்னைக்கு 73 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 22,394க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் 73,828க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல முடிச்சிருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸ் தான் 1627 crores ஸ்டாக்ஸ் வித்திருக்காங்க. டிஏஐஸ் பார்த்தீங்கன்னா 1510 crores ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ்டா தான் இருக்கும். ஹோலி பண்டிகை காரணமா எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரேடிங் செஷன் இருக்காது. ஈவினிங் ட்ரேடிங் செஷன் 5 to 11:30 இருக்கும். சென்செக்ஸ் இன்னைக்கு நாளோட காலை ஏர்லி மார்னிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் அதிகமாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா யூஎஸ் இந்தியா இன்ஃப்ளேஷன் டேட்டா எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருந்தது. அதனால ஏர்லி செஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 22,450 வரைக்கும் போச்சு. ஆனா எண்டிங்ல நெகட்டிவா தான் முடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டாடா ஸ்டீல், எம்டிஎன்எல் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமும் நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டாலருக்கு அகைன்ஸ்டான இந்தியன் ரூபி வேல்யூவும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருந்தது. இந்த காரணங்களால மார்னிங்ல 250 பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருந்தது. அதே சமயத்துல மார்க்கெட் முடியும் போது சில ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரம்ப் அவர்களோட அந்த டேரிஃப் விஷயம் இது எல்லாமே சேர்ந்து மார்க்கெட்டை டவுன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னைக்கு சென்செக்ஸை நெகட்டிவா முடிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் யூரோப் அண்ட் கனடா மேல அதிகமா வரி போடுவேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்றதுனால ட்ரேட் வார்க்கு வாய்ப்பு இருக்கனால இந்த டேட்டா இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சென்செக்ஸை நெகட்டிவ்ல முடிக்க வச்சிருக்கு. அடுத்ததா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஐசிஐசிஐ பேங்கோட மெர்ஜ் ஆக போகுது. அதனால ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டீலிஸ்ட் ஆக போகுது. இது முன்னமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதோட ரேஷியோ ஷேர் ஸ்வாப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் 100 வச்சிருந்தா ஐசிஐசிஐ பேங்க் 67 ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 24ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எல்ஐசி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சரிவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ப்ரெஷர்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த இன்சூரன்ஸ் செக்டார்ல இருக்க ப்ரெஷர் பிளஸ் ரீட்டைலர்ஸ்க்கு இடையில இந்த ஸ்டாக் மேல இருக்க அட்ராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து எல்ஐசி ஷேரோட வேல்யூ தொடர்ந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டும் அவங்களோட ஹோல்டிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து இந்த எல்ஐசி ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. என்னதான் இது வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் கூட இதோட வேல்யூ கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா பிரைஸ் டு புக் வேல்யூ நல்லா குறைஞ்ச அட்ராக்டிவ் விலைக்கு வந்துச்சுன்னா அப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதை பத்தி பார்க்கலாம். அடுத்ததா கோரமண்டல் இன்டர்நேஷனல் இன்னைக்கு இந்த ஷேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ஏசிஎல் இந்த ஷேரும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷனல் 53% ஆஃப் ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்காங்க என்ஏசிஎல் இருந்து. அது மட்டும் இல்லாம கூடுதலா 26% ஆஃப் ஸ்டேக்கை பப்ளிக் கிட்ட இருந்தும் வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இது காரணமா இந்த 2 ஷேரும் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கு. அடுத்ததா பிஇஎம்எல் ஷேர் இவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க சீமென்ஸ் இந்தியாவோட. அது மட்டும் இல்லாம டிராகன் ஃப்ளோ இட்டாலி இவங்களோடையும் இவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல் இவங்களோட இந்த ட்ரெயின் செக்மெண்ட்ஸ்ல இன்னுமே இவங்களோட பிரசன்ஸை அதிகப்படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சீமென்ஸ் இந்தியாவும் பிஇஎம்எல்லும் ஜாயிண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி ஹை ஸ்பீட் சப்பர்பன் பேசஞ்சர் ட்ரெயின் செக்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம மெட்ரோ அண்ட் கம்யூட்டர் ரயில் மார்க்கெட்ஸ் இது எல்லாத்துலயும் இவங்களோட பிரசன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இட்டாலி டிராகன் ஃப்ளோ இட்டாலி இவங்களோட சேர்ந்து ட்ரெட்ஜிங் சொல்யூஷன்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ்ல டீப்பா பாட்டம்ல இருக்க சில்ட்
அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இருக்கிற விஷயம். ஸோ இது 2லயுமே வந்து பிஇஎல் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இது வந்து இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா கருதப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எம்டிஎன்எல் ஷேர் இன்னைக்கு 18% கிட்ட வந்து ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2135 crore அசெட்ட வந்து மானிடைஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஷேருக்கு ஒரு நல்ல நியூஸா இருக்கனால, இன்னைக்கு இந்த ஷேர் நல்ல ராலிய குடுத்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாலிகேப். பாலிகேப் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லோட பாரத் நெட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்காக அதோட ப்ராஜெக்டோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 3003 crores. அந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவங்க பிஎஸ்என்எல்லோட அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. இது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி அப்படி இவங்க வந்து ஆக்ட் ஆகுறாங்க. இது மூலமா இவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல டிசைன், சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டலேஷன், அப்கிரேடிங், ஆப்பரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவாங்க. இவங்க ஒரு 3 வருஷம் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஆம் 3 வருஷம் ஆகும் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து இவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம 10 இயர்ஸ் மெயின்டெனன்ஸும் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. முன்னதா வந்து கடந்த வாரத்துல இந்த ஷேர் ஒரு நல்ல வீழ்ச்சிய வந்து குடுத்திருந்தது. இப்ப கொஞ்சம் ரெக்கவரி குடுத்துக்கிட்டு இருக்கு. கூடுதலா வந்து இந்த நியூஸ் இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா கருதப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் ஒரு சரிவ தான் குடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, இது மெயினா வந்து ட்ரம்ப் அவர்களோட இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரெவென்யூ கைடன்ஸ் வந்து குறைச்சு தான் குடுத்திருக்காங்க. அவங்களோட சப்ஸ்டன்ஷியல் லாஸஸ் இதெல்லாம் ஏஐ அந்த செக்மெண்ட்ல இருக்க காம்படிஷன்ஸ், ரெசிஷன் யுஎஸ்ல வந்துருமாங்கிறது. ஏன்னா வந்து இந்த ஐடி செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்களோட ரெவென்யூக்கு வந்து யுஎஸோட இது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸோ இந்த காரணங்களால வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கு. இத வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விப்ரோ வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எது கன்சிடர் பண்ணினாலும் இன்னும் கூட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சதுன்னா நல்ல வேல்யூல கன்சிடர் பண்றது லாங் டர்ம்க்கு பெட்டரா இருக்கும். அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதவங்க ஐடிபிசியும் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் தொடர்ந்து 2 நாட்களா வந்து நல்ல சரிவ குடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட 26% கிட்ட வந்து குறைஞ்சாங்க. நான் வந்து இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறேன். ஸோ வந்து 600 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து இது நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சா நான் வந்து கருதுறனால இந்த ஸ்டாக்க வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, இவங்க வந்து ஹிந்துஜா குரூப் தான் இதோட ப்ரமோட்டரா இருக்காங்க. இவங்களோட எம்டியோட ஆம் எம்டியோட அவங்களோட டைம் ஸ்பேன வந்து 1 இயரா மட்டும் தான் வந்து ஆர்பிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸா தான் பொதுவா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது என்னன்னா வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லாத தன்மைய வந்து ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 1577 crores நெட் வொர்த் வந்து அடிபடுது. ஸோ இது வந்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இது அஃபெக்டும் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே வந்து இந்த ஷேர் வந்து ராலி ஆகறதுக்கு வாய்ப்பில்ல. இருந்தாலும் இந்த ஃபால வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம கன்சிடர் பண்ணலாம். தொடர்ந்து லாங் டர்ம்க்கு வந்து இது ஒரு நல்ல பையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் இங்கேருந்து வந்து 230 வரைக்கும் ராலி ஆகும்னு சொல்லி ஆம்பிட் கேபிட்டல் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் அது மட்டும் இல்லாம அசெட் லைட் எக்ஸ்பேன்ஷன் மாடல் இதெல்லாம் வந்து இவங்க இந்த டார்கெட்ட ரீச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க. யுஎஸோட ஈக்விட்டி கரெக்ஷன் வந்து லைக்லி ஓவர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜேபி மார்கன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் மார்க்கெட்ஸ் அதாவது வந்து டெப்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த யுஎஸ் ரெசிஷனோட பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 to 12% தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஈக்விட்டி பிரைஸஸ்ல பார்த்தீங்கன்னா 50% ப்ராபபிலிட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது காரணமா இவ்வளோ நாள் வந்து இந்த யுஎஸ் மார்க்கெட்ல இருந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜேபி மார்கன் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததா ஜென்சால் இன்ஜினியரிங் இவங்க வந்து 1:10ன்னு சொல்லி ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம $50 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸும் பண்ண போறாங்க.